வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து மீசடாப்போட கொரியன் ஸ்பைசி சிக்கன் தான் வந்து நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து ட்ரை பண்ணிப்போம். ஆனால் அது வந்து ஃப்ரைட் நூடுல்ஸ், இது வந்து சூப்பு. ஸோ இது உள்ளுக்கு என்னென்னலாம் இருக்குது, எப்போதும் நான் மிஞ்சி சாப்பிட்டேன் இல்லையா, ஸோ அதேமாரி தான் இதுவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே அதே தான் இருக்கும். பட் இது சூப்புங்கிற வச்சு மேபி தண்ணி ஆட் பண்ணுறதா ஒண்டி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளுக்கு என்னென்னலாம் இருக்குங்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம திறந்துடலாம். ஸோ திறந்தோடைய அதே திங்ஸ் தான் இருக்கு. அதை நான் உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து உள்ளுக்கு என்னென்னலாம் இருக்குங்கிறத பார்த்தாச்சு. ஸோ இதில் வந்து நான் ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு இதை கொஞ்சம் வேக வச்சுட்டு அப்புறம் நான் வந்து இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போடுறேன். ஸோ அப்போ வந்து நீங்கள் கிட்ட பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நூடுல்ஸ் வந்து வெந்துருச்சு. ஸோ இதில் வந்து தண்ணி வந்து ஊற்ற தேவையில்லை, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்பைசஸ் எல்லாம் வந்து போட்டுடலாம். ஸோ மொதல் வந்து இந்த எண்ணெயும் இதுவும் நான் போட்டுட்டு தனித்தனியாக நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ ஆயில் போட்டுட்டு இப்படி தான் வந்திருக்கு. ஸோ இந்த சூப்போட ஸ்மெல்லாம் வந்து வருது. ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து ஸ்பைசஸ்லாம் போட்டோடைய இது வந்து கொஞ்சம் ரெட்டாக மாறிடுச்சு. இன்னும் ஒன்று இருக்குது, ஒரு பவுடர், சீசனிங் பவுடர். ஸோ அது போட்டோட நான் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத ஃபைனல் டச்சாக காமிக்கிறேன். ஓகே, இப்போ சீசனிங் பவுடர் போட்டோட கொஞ்சம் கலர் மாறி இருக்குது. அவ்வளோ சீசனிங் பவுடர் கொடுத்தாங்க. ஸோ அது எல்லாத்தையும் போகிறதுக்கு பயமாக இருந்துச்சு, அதனால் நான் கொஞ்சோண்டு மட்டும் நான் போட்டுக்கிட்டேன். ஸோ இதை நம்ம வந்து இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து செஞ்சாச்சு. நம்ம இதை வந்து இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஃப்ரைட் நூடுல்ஸ் வந்து ஃப்ரைட் நூடுல்ஸை விட இது இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குது. அண்ட் ஆல்சோ அந்த சூப்லாம் வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. அந்த டேஸ்ட் எல்லாமே அதேமாதிரி தான் இருக்குது, பட் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குது. ஆனால் ஓகே, சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. அந்த சூப் எல்லாம் பக்காவாக இருக்குது. இன்னொரு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்கு. இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நார்மலாக கூட சாப்பிட்லாம். ஸ்பைஸியாக இருக்குது, பட் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ இதில் அப்படி சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. ஒரு நார்மல் சூப் நூடுல்ஸ் மாரி தான் இருக்குது, பட் இன்னும் கொஞ்சம் ஸ்பைசி ஆட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் அவ்வளோதான். அடுத்து என்ன நூடுல்ஸ் சாப்பிட்லாங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸ் சந்திக்க கிடைக்கும். பாய்.